ஒழுங்கு மரியாதையா நீ எதனால மருந்து குடிச்சேன்னு எங்களை சொல்லக்கூடாது. எங்களை சொல்லாம நீ உங்க பேரண்ட்ஸு கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னாலும் நீயா குடிச்ச மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஸ்கூல் உள்ள வச்சு மருந்து குடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க சொன்னது வந்து ஸ்கூலுக்கு வெளியே இருந்து மருந்து குடிச்சிட்டு உள்ள வந்தாங்கிற மாதிரி இவங்க ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டாங்க. கடைசியில் 11 நாள் நாங்கள் போராட்டம் பண்ணி போராடி அவனை காப்பாற்ற முடியல. கடைசியில் நேற்று இறந்ததுக்கப்புறம் அங்கே வந்து எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காண்டி ஒரு எஃப்ஐஆர் கொண்டு வந்து காட்டுதாங்க. அந்த எஃப்ஐஆரில் அவங்க வேற எந்த இன்டிமேஷனுமே இல்லை. பையன் தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டான். ஸ்கூலையோ அவங்க எதை பற்றியுமே அவங்க பேசவே இல்லை. அடிமை ஆகிட்டான். அதனால மருந்தை குடிச்சாங்கிற அந்த வேடை போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே தான் நம்ம பையன் எப்படி பையன் இவனை கெட்ட வழிக்கு அடிமை போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. அந்த ஆதங்கத்தை நாங்கள் ஸ்டேஷனுக்கு வரும்போது பாடியை கொண்டு வரும்போது போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு கொண்டு வரும்போது ஸ்டேஷன் முன்ன நிப்பாட்டி அந்த ஸ்கூல் அதாவது பிரச்சனை முழுக்க நிர்வாகத்தினரால தம்பி அழுத்தம் கொடுத்ததால தான், டீச்சர்ஸ் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்ததால தான் அவன் மருந்து குடிச்சிட்டான். ஆனால் நீங்கள் அவனை எஃப்ஐஆரில் வந்து அவங்க பேரெலாம் சேர்க்கவே இல்லை. விசாரித்து கண்டிப்பாக அவங்க பேரை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம். அவங்களும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சார் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. நான் அட்வொகேட் தான். சம்பவம் கேளுங்க. அட்வொகேட் அவங்க வந்து 10 எங்கள் ரிலேஷன் எல்லாம் அட்வொகேட் எல்லாம் சேர்ந்து போய் நாங்கள் சொன்னதில் அவங்க கண்டிப்பாக நாங்கள் விசாரித்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தோன்னே நாங்கள் பாடியை எடுத்துகிட்டு நாங்கள் அடக்கம் பண்ணதுக்கு வந்துட்டோம். அதாவது இது நடந்து 10-10:30 மணிக்கு அங்கே நடந்திருக்கு. நாங்கள் எல்லாம் எடுத்து எங்கள் ரிலேஷன் எல்லாருமே வந்து இந்த மயானத்தில் வந்தால் நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடக்கம் பண்ண எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு சொல்லுதாங்க, வெளியில் ஒரு ஆள் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸை எரிச்சிட்டாங்க, உறவினர்கள் எரிச்சிட்டான்னு சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லுதாங்க. நாங்கள் உறவினர்கள் ஃபுல்லாக இங்கே மயானத்தில் இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க அங்கே போய் எரிக்க முடியும்? அதுதால இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்கூலுக்கு வந்து முழுக்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏன்தான் அவன் மருந்து குடித்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் போலீஸ் 2 கேட்லையும் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அடுத்தால சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. எல்லா பக்கமும் ஸ்கூலில் சிசிடிவி கேமரா இல்லாத இடமே கிடையாது, கேமரா வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களா ஃப்ரேம் பண்ணி, அதாவது இவங்க இந்த கேஸில் நம்மளை சேர்த்துருவாங்க அப்படிங்கிறக்காண்டி இவங்களா உள்ள அவங்களா ஆளை செட் பண்ணி, பள்ளி நிர்வாகமாக ஆளை செட் பண்ணி இவங்களா பஸ்ஸை எரிச்சிட்டு இவங்க கடைசியில் உறவினர்கள்னு சொல்லி எங்கள் மேலே திசை திருப்புவாங்க. இது முழுக்க அவங்க வந்து இவங்க இந்த கொலைகேஸ்லேருந்து, அதாவது தற்கொலையை தூண்டினால அது கொலைகேஸ் தானே. அந்த இதுலேருந்து அவங்க தப்பிக்கை காண்டி முழுக்க அவங்க தப்பிக்கை காண்டி அவங்களா பஸ்ஸை எரிச்சிட்டு எங்கள் மேலே திசை திருப்பி கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இவங்களா திட்டமிட்டு செஞ்ச சதி. கண்டிப்பாக இவங்க 5 பேர், அதாவது இந்த நிர்வாகத்தில் உள்ள 5 பேர், மங்கையர்கரசி, ஷியாமு, அவங்க மனைவி, பள்ளியின் முதல்வர் ரஷீதா லட்சுமி மற்றும் அவங்க கிளாஸ் இன்சார்ஜ் மிஸ் சுபா, இவங்க 5 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கதாண்டி நாங்கள் இதை விட மாட்டோம். அடுத்தால கண்டிப்பாக அவங்க ஒரு வாரத்தில் அவங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு இது தக்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நாங்கள் இதுக்கு அடுத்த கட்ட போராட்டம், அதாவது மறுபடியும் இதுக்கு என்னென்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு என்னென்ன நாங்கள் இது பண்ணணுமோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக.